what I want to share is the secret of growth. This is what I want to share today. Okay, so every one of us has a desire to grow. நம்ம எல்லாருக்குமே வந்து வளரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஓகே, ஸோ இது நம்மளை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் இது இருக்கட்டும். ஓகே, நம்ம வளரணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஜீசஸ் உடைய ஒரு டிசைர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசை நம்மளுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இருக்கு, சில பேரோட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம், சில பேரோட இருக்காது. ஸோ வீல் சி. இப்ப இந்த ஒரு எக்கோசிஸ்டம் தியரின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கு. நம்ம தனிப்பட்ட நபரா ஒருத்தர் இருக்கும். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்னான்னு சொன்னேன்னா, பிரசன்னா இஸ் அ மேல். ஓகே, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் வந்து ஒரு மேலா இருக்கேன். பூர்ணின்னு பாத்தீங்கன்னா பூர்ணி ஒரு ஃபீமேலா இருக்கா. வளர்னா பூர்ணி வந்து ஒரு ஃபீமேல். ஸோ ஜெண்டர் இட் செல்ஃப் ஹேஸ் சோ மெனி திங்ஸ் பில்ட் இன்சைட் ஆஃப் அஸ். ஸோ நம்ம யாருன்றதுல நம்ம வந்து எந்த ஜெண்டர்ன்றது அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஸோ வெதர் ஐ எம் a மேல் ஆர் a ஃபீமேல் determines so many things. இட் சீம்ஸ் a ஜூ வந்து அவன் மார்னிங் எழுந்து ப்ரே பண்ணும்போது 2-3 பாயிண்ட் ப்ரே பண்ணுவானோ. அதுல ஒரு பாயிண்ட் என்னவானா, ஒரு ஜூயிஷ் மேல் ஹீல் சே யாஹ்வே தேங்க் காட் தட் தேங்க் யூ தட் ஐ எம் a மேல். நெக்ஸ்ட் ஐ தேங்க் யூ தட் ஐ எம் a ஜூ அப்படின்னு வேணும். ஸோ வி கேன் தேங்க் காட் தட் வி ஆர் அ மேல், வி கேன் தேங்க் காட் தட் வி ஆர் அ ஃபீமேல். கொஞ்சம் பேர் எப்படின்னா, ஐயோ நான் ஏன் தான் பொம்பளையே பிறந்தனும், இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கிட்ஸை பாத்துக்கணும், அவங்கள பாத்துக்கணும், இதுல பட் காட் ஹேஸ் அ டிசைன் அண்ட் பர்பஸ் அண்ட் ஹி மேட் இட் திஸ் வே. நம்மள ஏன் அதை கொஸ்டின் பண்ணணும்? நம்ம அதை அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரிலீஸ் ஆயிடுவோம் அந்த ஷாக்கல்ஸ்ல இருந்து, அந்த கட்டுகள்ல இருந்து, அந்த ஒரு வெறுப்புல இருந்து, அந்த கசப்புல இருந்து. ஸோ நான் ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால தானே இவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஆஃபீஸ்க்கு போகணும், சம்பாதிக்கணும், ஜாப் பண்ணணும். நம்மகிட்ட ஒரு பொம்பளையா பிறந்தா எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஜாலியா மேபி ஒரு யூஎஸ்ல ஒர்க் பண்ற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ நான் ஒரு ஆம்பளையா பிறந்தது எனக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்கு. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, ஏன் வேலைக்கு போக மாட்டேறா, ஏன் இது பண்ண மாட்டான்னு. கொஞ்சம் பேருக்கு நான் ஐயோ ஏன் பொம்பளையா பிறந்தேன், இவ்வளவு ஹெல்த் ப்ராப்ளம், பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கணும், மாமனாரு மாமியாரு நாத்தனாரு, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்குது. ஜென்ஸா பிறந்தா ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம்னா டயர்டா இருக்கிற மாப்பிள்ள, டயர்டா இருக்கிற ஹஸ்பண்ட் விட்டுருவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் நம்ம வந்து நம்ம செக்ஷுவாலிட்டியே ஒரு பெரிய பார்ட்டா இருக்கு நம்மளுடைய வளர்ச்சியில. ஸோ நம்ம செக்ஷுவாலிட்டியை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். மெனி பீப்புள் டோன்ட் அக்செப்ட் தர் செக்ஷுவாலிட்டி ஆர் தே ஸ்ட்ரகிள் டு லிவ் வித் தேர் செக்ஷுவாலிட்டி. நான் ஏன் ஒரு மேலா இருக்கேன், நான் ஏன் ஒரு ஃபீமேலா இருக்கேன் அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து நம்ம காட் கிட்ட கொடுத்துடலாம். காட் ஐ ரிசீவ் however gender you have created me. I thank you because you have created me as a male, because it's a beauty inside of that. அதுல ஒரு அழகு இருக்கு. அது என்ன கிரியேட் பண்ணாரோ காட் வந்து என்னோட ஆம்பளைய படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஓகே, அது ரெண்டாவது நம்மளுடைய ஏஜ். சில பேர் என்ன நினைக்கலாம், ஐயோ எனக்கு வயசு இவ்வளோ கம்மியா இருக்கேன், நான் எப்படி இது செய்ய முடியும். கொஞ்சம் பேர் வந்து ஐயோ எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சா, நான் என்ன பண்ண முடியும். ஸோ ஏஜ் ஆல்சோ சம்டைம்ஸ் பிகம்ஸ் எ ஃபேக்டர் விச் இஸ் கீப் ஆன் டிஸ்டர்பிங் அஸ். நம்ம வளர விடாம தடுக்கிறது என்னன்னா நம்மளுடைய வயசு. ஸோ பிரான்ஃப்ரண்ட் ரெண்டர்னு இவர் என்ன சொல்றாருன்னா எக்கோசிஸ்டம் தியரியில, இல்ல உங்க ஏஜ் வந்து யூ ஆர் தேர் அட் அ பாயிண்ட் பீரியட் ஆஃப் டைம் இன் யுவர் லைஃப் ஃபார் அ பர்டிகுலர் ரீசன். ஸோ நீங்க இருக்கிற ஏஜ், உங்களுடைய அனுபவங்கள், அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக இருக்கு. அந்த ரீசன் வந்து காட் கேன் யூஸ் இட் டு மேக் இட் டு த பெஸ்ட். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் இது வந்து எனக்கு 15 வயசுலயே நான் இப்படி மாறிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே, எனக்கு 25 வயசுல இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்குமே, இவ்வளவு லேட்டா எனக்கு இது தெரியுது, இல்ல இவ்வளவு நாள் நான் இதை பண்ணாம இருந்தேனே, ஹெல்த் பண்ண கேர் பண்ணாம இருந்தேனே, சாப்பாடை பத்தி கேர் பண்ணாம இருந்தேனே, தூக்கத்தை பத்தி கேர் பண்ணாம இருந்தேனே, சம்பாதிக்கிறத பத்தி கேர் பண்ணாம இருந்தேனே. சோ நம்ம ஏஜை பத்தி நம்ம மெனி டைம்ஸ் we get disturbed and disturbed and disturbed. But the Bible says all things work together for good to them that love God and are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டது. இயேசு நம்மளை அழைத்திருக்கிறாருன்னா, சோ எல்லாருமே நம்ம எல்லாருமே இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ற எல்லாருமே ஜீசஸ் உங்களை லவ் பண்றாரு, உங்களை கேர் பண்றாரு, உங்களை கூப்பிட்டுருக்காரு. அப்படின்னா உங்களுக்கு எந்த வயசோ அந்த வயசுல இருந்து காட் பிளஸ் பண்ண போறாரு. நீங்க 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 இருக்கலாம், 45 இருக்கலாம், யூ கேன் பி 50 or whatever age you are. ஏஜ் should not be a factor to நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அது ஒரு ஃபேக்டராகவே இருக்கக்கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காட் என்னென்னலாம் நடந்துச்சோ, பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், சக்சஸ், ஃபெயிலியர், நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளை இயேசுவை போல மாத்துறதுக்கும், நம்ம மூலமா மத்தவங்களை ஆசீர்வதிக்கும், நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் அந்த ஏஜை யூஸ் பண்ண போறாரு. அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம ஹெல்த், நம்ம ஹைட், நம்ம வெயிட், நம்ம கலரு, நம்மளுடைய முடி, நம்ம பப்ளு பாத்தீங்கன்னா முடி இல்லாம இருக்கிறது. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா டெவிலுடைய சென்டரே பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து அட்டாக் பண்றோம். நம்மளை பத்தி நம்மளுக்கே பிடிக்காம போயிருச்சுன்னா அப்புறம் நம்ம வளர்றதுக்கே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 24 மணி நேரம் நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் டிப்ரெஷன்லயே உட்காந்துருப்போம். சோ அதை நம்மள உதறி தள்ளிட்டு, ஏசப்பா நீங்க எனக்கு என்ன வயசு, என்ன கலரு, என்ன ஹைட்டு, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மள ஏத்துக்கணும். அது வந்து ஒரு
இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். அது இண்டிவிஜுவல். செகண்ட் பாத்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. மைக்ரோ சிஸ்டம்னா நம்ம சுத்தி இருக்கிற காரியங்கள். நம்மள சுத்தி நம்ம இன்னர் சர்க்கிள்னு நினைச்சுக்கலாம். நம்ம இன்னர் சர்க்கிள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய அப்பா அம்மா, பிரதர், சிஸ்டர், கசின்ஸ், அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, இதெல்லாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுதான் விஷமா இருக்கு. வெளிய இருக்கிறவங்க எல்லாம் பரவாயில்ல. உள்ள மட்டும் பொண்ணு எடுக்கக்கூடாது. சொந்தக்காரங்களுக்குள்ள பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு 15, 20 வருஷமா அந்த மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் வெளிய எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ உள்ள எடுக்கவே கூடாது. நாங்க வெளிய தான் போறோம். அதுனா அசல்ன்னு நினைக்கிறேன் தமிழ்ல அது பேரு. அசல்ல போய் எடுக்க போறோம். அவுட் சைட்ல போய் எடுக்க போறோம். வி டோன்ட் வாண்ட் டூ கெட் இட் இன்சைட் தி சர்க்கிள். ஏன்னா ஒருத்தர நம்ம க்ளோஸா தெரியும்போது அவங்களுடைய வீக்னஸ் தெரியும்போது, அத ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு பக்குவம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு, இல்ல எனக்கு இந்த ஃபேமிலி வேண்டாம். இல்ல எனக்கு இந்த ஃபேமிலி தான் ப்ராப்ளமே. இது மட்டும் இல்லாம எனக்கு வேற டைப் ஆஃப் ஃபேமிலி இருந்ததுன்னா நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன். என்னுடைய வைஃப், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய சில்ட்ரன், என்னுடைய மதர் இன் லா, என்னுடைய சிஸ்டர் இன் லா, என்னுடைய டாட்டர் இன் லா, இவங்க தான் ப்ராப்ளம். எங்க அப்பா அம்மா தான் ப்ராப்ளம். எங்க அண்ணன் தம்பி தான் ப்ராப்ளம். எங்க மாமனார் மாமியார் தான் ப்ராப்ளம். அத்தை தான் ப்ராப்ளம். சித்தப்பா தான். சோ தே ஆர் ஆக்சுவலி நாட் த ப்ராப்ளம். காட் ஹஸ் டிசைன்ட் தெம் டு பி எ பிளெஸிங். ஓகே. சோ அதையும் நம்ம ஏத்துக்கணும். காட் என்ன சுத்தி நீங்க ஒரு ஃபேமிலிய என்ன சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் உண்டாக்கி இருக்கீங்க. நானும் அவங்கள ஆசீர்வாதமா வைக்க போறேன். அதே மாதிரி நம்மளுடைய இன்னர் சர்க்கிள்ல யார் இருக்காங்க? ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ஸ்கூலு, காலேஜ், ஜாப், சர்ச், ஹாஸ்பிட்டல், நம்ம நெய்பர்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம். நம்மள சுத்தி இருக்கிற இதோட நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகே. இது எல்லாமே நம்ம இருக்கிறோம். நம்ம இவங்களோட இருக்கமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறோம். பட் அந்த உறவுகள் என்ன குவாலிட்டில இருக்கு? அத நம்ம இப்ப யோசிக்கணும். இது எல்லாத்தையுமே ஜீசஸ் செட்ரைட் பண்ணி குடுக்கிறது தான். நான் அதுக்கு தான் இந்த பூமிக்கே வந்தேன் அப்படின்றாரு. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையும் செட் பண்ணி பக்காவா பண்ணி குடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த பூமிக்கு. சோ உங்க ஃபேமிலி லைஃப்லயோ, இல்லைன்னா ஃபிரெண்ட்ஸ்லயோ, இல்லைன்னா உங்களுடைய சர்ச்லயோ, இல்ல உங்க ஹெல்த்லயோ, உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல, கரெக்ட்டா எங்க வீடு பக்கத்துல, இல்ல சரியான வீடு இல்ல, சரியான எங்க வீடு பக்கத்துல ஃபுல்லா சேரியா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல நெய்பர்ஹுட் வேணும். இல்ல எனக்கு வீடே இல்ல. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம். உங்கள சுத்தி இருக்கிறது. இப்ப இந்த லேப்டாப் என்னோடது அப்படின்றேன். இந்த வீடு என்னோடது, இந்த பெட்ரூம் என்னோடது. இது எல்லாம் என்னோடது, என்னோடது. நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா மாறிடுது. சோ நம்ம லைஃப்ல இதெல்லாம் ஒரு பார்ட்டா மாறிடுது. என் லைஃப்னா என்னுடைய செக்சுவாலிட்டி, என்னுடைய ஏஜ் இது மட்டும் கிடையாது. என்னுடைய ஸ்கூட்டர், என்னுடைய கார், என்னுடைய போன், இதெல்லாம் என்னோட லைஃப். என்னோட லைஃப்ல ஒரு பார்ட் அது. அது நான் இல்லாம அது கிடையாது. அது இல்லாம நான் கிடையாது. சோ எனக்குன்னு ஒரு தலகாணி இருக்குன்னா, நான் அந்த தலகாணி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு பெட்ஷீட் இருக்குன்னா, அது என் பெட்ஷீட். எனக்குன்னு ஒரு சோப் இருக்குன்னா, அது என்னோட சோப். இதெல்லாம் என்னோட மைக்ரோ சிஸ்டம். இது ஸ்ட்ராங்கா இல்லாம நான் நல்லா வளர்ச்சியா சந்தோஷமா இருந்துட முடியாது. இத ஸ்ட்ராங் பண்ணும்போது நானும் சூப்பரா சேர்ந்து வளர ஆரம்பிச்சிடணும். இதுதான் மைக்ரோ சிஸ்டம். தேர்ட் பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ். என்னது? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மால் இருக்கா? ஷாப்பிங் சென்டர் இருக்கா? நல்ல காய்கறி கடை இருக்கா? நல்ல பழங்கள்லாம் கிடைக்குதா? இல்ல எல்லாமே மருந்து போட்டுருக்காங்களா? அப்புறம் நம்ம பாலிடிக்ஸ், அப்புறம் நம்ம என்னென்னலாம் கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கோம். நம்மளுக்கு அமேசான் இருக்கா? நெட்ஃபிளிக்ஸ் இருக்குதா? என்னென்ன டிவி பார்க்குறோம். அப்புறம் நம்மளுடைய சுத்தி இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்கா? நம்ம என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ். பாலிடிக்ஸ், மீடியா, மூவிஸ், என்டர்டெயின்மென்ட், அப்புறம் சுத்தி நம்ம சைட் சீயிங் போறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸோ சிஸ்டம் அப்படின்னுவாங்க. ஸோ நம்மளுடைய இந்த மைக்ரோ சிஸ்டம் நம்ம இன்னர் சர்க்கிளுக்கும் அவுட்டர் சர்க்கிளுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி உருவாகுதுன்னா மேக்ரோ சிஸ்டம் மூலமா நம்மளுடைய வேல்யூஸ், நம்மளுடைய பிரின்சிபல்ஸ், நம்மளுடைய டிசைர்ஸ், ட்ரீம்ஸ், கோல்ஸ். பிரின்சிபல்ஸ்னா யூனிவர்சலி சேம். ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னா இந்தியாலையும் ஹானஸ்டா இருக்கணும், அமெரிக்காலையும் ஹானஸ்டா இருக்கணும், ஆப்பிரிக்காலையும் ஹானஸ்டா இருக்கணும். அது ஒரு பிரின்சிபல். வேல்யூன்னு பாத்தீங்கன்னா பொறுப்பா இருக்கணும். பொறுப்புன்றது ஒரு லேடிஸ்க்கு டிஃபரெண்ட், ஜென்ஸ்க்கு டிஃபரெண்ட், ஒரு ராகுல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஃபரெண்ட், பிரசன்னாக்கு டிஃபரெண்ட், பப்ளுக்கு டிஃபரெண்ட், எனக்கு டிஃபரெண்ட், வளருக்கு டிஃபரெண்ட், டேனியலுக்கு டிஃபரெண்ட். சோ பொறுப்பா இருக்கணும்ன்றது என்னன்றது ஒருத்தருக்கு வேற வேற. அதுதான் வேல்யூஸ். சோ நம்மளுடைய கல்ச்சர்ல சில வேல்யூஸ் இருக்கு, சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, சில ஆட்டிடியூட் இருக்கு. சோ அதெல்லாம் தான் கல்ச்சர். சோ நம்மளுடைய கல்ச்சருக்கு பேஸ்ட் அப்பான் நம்ம இன்னர் சர்க்கிளுக்கும் அவுட்டர் சர்க்கிளுக்கும் ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுவோம். சரியா? இப்ப நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த எல்லா நம்ம இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளோட ஒரு நல்ல சூப்பர் ரிலேஷன்ஷிப்ல நம்ம வாழ்ந்தோம்னா இவங்களை எப்படி மேனேஜ் பண்றது, அவங்களை எப்படி மேனேஜ் பண்றது, இதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படியா இருக்கணும், நல்ல ஃபங்க்ஷனலா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துல நடக்க வேண்டிய வளர்ச்சி 3 வருஷத்துல நடந்துடும். உங்களுக்கு 3 வருஷத்துல நடக்க வேண்டிய வளர்ச்சி ஒரே வருஷத்துல நடந்துரும். இப்ப ராகுல் உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைச்சது. அவர் அந்த கம்பெனில ஒரு பெரிய மேனேஜரா இருக்காருன்னா அவர் தான் வைஸ் பிரசிடென்ட், இல்ல அவர் தான் ஃபவுண்டர்னா என்ன பண்ணுவாரு, டப்புனு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருவாரு. சோ நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உறவுகள் இருக்க இருக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துடணும். ஓகே. டக்குன்னு இப்போ ஒரு லேப்டாப் வேணும். அது நல்ல கனெக்ஷன் இருந்துச்சுன்னா யூஎஸ்ல இருந்து வரவங்க இப்ப எனக்கு தெரியாதனால வாங்க முடியல. 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ கனெக்ஷன்ஸ்ன்றது நல்ல ஆரோக்கியமான உறவுகள் ரொம்ப 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 முக்கியம். இன்னர் சர்க்கிள்லயும் முக்கியம், அவுட்டர் சர்க்கிள்லயும் முக்கியம். அப்படி நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாம எப்ப பார்த்தாலும் திட்டுறது, அடிச்சுக்கிறது, குடிக்கிறது, சம்பாதிக்காம இருக்கிறது, சம்பாரிச்சாலும் வீட்ல குடுக்காம இருக்கிறது, கடன் வாங்கிட்டு அத சொல்லாம இருக்கிறது, இதுன்னு ஏமாத்தி ஏமாத்தி நம்ம வாழ்ந்தோம்னா, அது வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். ஓகே. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா, நம்ம என்னதான் வளர்ந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சோ நம்ம வளரணும். அதே டைம்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல உறவுகள மேற்கொள்ளணும். 3வது எப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சில உறவுகள் நல்லா இருக்கு, சில உறவுகள் நல்லா இல்ல. நல்லா இல்லாதத எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கிறத இன்னும் எப்படி மேல கொண்டு போறதுன்னு தெரியல. அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரஸ்டு. ஒரு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்ஷனும் இல்ல, அந்த அளவுக்கு துக்கமும் இல்ல. அது மிடில்ல இருக்கிறது. அது டிஸ்ட்ரஸ்டு. சோ காட் நம்மள எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காருன்னா, பங்ஷனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்மள உண்டாக்கியிருக்காரு. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ வச்சுக்கணும்ன்றதுக்கு ட்ரெயின் பண்றதில்ல. ஆனா ப்ளேம் பண்றாங்க. "நீ ஏன் உங்க ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல? நீ ஏன் அப்பா, அம்மா கிட்ட சரியா சிரிச்சு, சிரிச்சு பேச மாட்ற? நீ ஏன் உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஏன் போவே மாட்ற?" அந்த மாரி ப்ளேம் பண்ணினே இருப்பாங்க. ஆனா யார் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாங்க? எப்படி அவங்க வீட்டுக்கு போனா என்ன பண்ணணும்? எப்படி பேசுறது? வரவங்களுக்கு எப்படி பேசுறது? அவங்கள எப்படி பேசுறது? ஒரு பெரிய நம்மளோட பணக்காரங்களோட எப்படி கனெக்ட் பண்றது? நம்மளோட ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களோட எப்படி கனெக்ட் பண்றது? படிச்சவங்க கூட எப்படி பேசுறது? படிக்காதவனோட எப்படி பேசுறதுன்னு நம்மளுக்கு யாராவது ட்ரெய்னிங் குடுத்துட்டு தான் நம்ம செய்யலாம். திடீர்னு ஒரு ஸ்கூட்டர் குடுத்து ஓட்டுனா எப்படி ஓட்ட முடியும்? எனக்கு தெரிஞ்சது சைக்கிள் தான். கரெக்ட்டா? கார் ஓட்டுறவன் கிட்ட டக்குன்னு நீங்க ஒரு ஸ்கூட்டர் அவன் ஸ்கூட்டரே தொட்டது இல்லன்னா, அவன் எப்படி ஓட்ட முடியும்? அதே மாரி தான். ஒரு கல்யாணம் ஆக போகுதுன்னா, அதுக்குன்னு ஒரு ட்ரெய்னிங் வேணும். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு பேரண்ட் ஆயிட்டோம்னா, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இன்புட் வேணும். சோ, அதுக்காக இப்ப இந்த மாரி ட்ரெய்னிங்ஸ்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்தினாலேயே உறவுகள வச்சுப்பாங்க. "ஐய்யய்யோ! இவங்களோட பேசலன்னா பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னு. "ஐயோ! அவங்களனா பேசினா பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு பயம், பயம், பயம். பட் நம்ம பயத்தினால உறவுகள வச்சுக்கக்கூடாது. ஒரு விசுவாசத்தினால, கர்த்தர் உறவுகளுக்காக என்னை உண்டாக்கி இருக்கிறார். அப்படின்ற ஒரு விசுவாசத்தினால நம்ப இத வச்சுக்கணும். சோ யார் யாரோடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்? நம்ம பேரன்ட்ஸ், நம்ம மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம குழந்தைகள், அப்புறம் நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ், சர்ச், அப்புறம் மென்டர்ஸ். நான் இப்போ கார் ஓட்ட விரும்புறேன்னா, கார் ஓட்ட தெரிஞ்சவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். வேலை தேடணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, வேலை கிடைச்சவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். பிரசன்னா உங்க ட்ரீம் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, அது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறது? சோ இந்த ரோல்ல சக்சஸ்ஃபுல் ஆனா யாராவது ஒரு ரோல் மாடல நீங்க மென்டர கண்டுபிடிச்சு 3, 4 இயர்ஸ் இதே இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோட ஒரு மென்டரா வச்சுக்கணும் நீங்க. இப்ப பப்ளுக்கு ஒரு சர்ச்ச ரன் பண்ணோம். இப்ப 20 பேர் வராங்க. அது எப்படி வந்து நெக்ஸ்ட் நான் இப்ப ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறேன்னா, பைபிள் காலேஜ் ஆரம்பிச்ச சென்னையில ஆன்லைன்ல இந்த டைம்ல ஆரம்பிச்சவங்களோட யூ ஹேவ் டு ஹேவ் ஃபெலோஷிப். பியூலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வளர் வந்து ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறோம்னா, சக்சஸ் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வி ஹேவ் டு மேக் கனெக்ஷன்ஸ். அது மென்டர்ஸ். டீச்சர்ஸ் வேற சொல்லிக் குடுக்குறவங்க. கோச்சஸ் வந்து நம்மள நீ என்ன கோல் அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கு நம்மள கைட் பண்றவங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரோல் மாடல்ஸ் இருக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் அந்த சக்சஸ் ஃபீல்டர். அப்புறம் எல்லா விஷயத்திலயும் நம்ம வளரணும். நம்ம பிசிக்கல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல், எமோஷனல், இன்டெலெக்சுவல், ரிலேஷனல், சோசியல் மீடியா யூஸ் பண்ற விஷயத்துல. ஸோ எல்லா விஷயத்திலும் நம்ம வளர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வந்து ஒரு குட்டி வீடியோ ஒண்ணு பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோ என்னன்னா, ஒரு அ இங்கிலீஷ்ல தான். பட் புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷேர் மை ஆடியோ. அம் ஓகே. Basement. Why is that? Our current theory of addiction comes in part from a series of experiments that were carried out earlier in the 20th century. The experiment is simple. You take a rat and put it in a cage with 2 water bottles. One is just water, the other is water laced with heroin or cocaine. Almost every time you run this experiment, the rat will become obsessed with the drugged water and keep coming back for more and more until it kills itself. But in the 1970s, Bruce Alexander, a professor of psychology, noticed something odd about this experiment. The rat is put in the cage all alone. It has nothing to do but take the drugs. What would happen, he wondered, if we tried this differently? So he built Rat Park, which is basically heaven for rats. It's a lush cage where the rats would have colored balls, tunnels to scamper down, plenty of friends to play with, and they could have loads of sex. Everything a rat about town could want. And they would have the drugged water and the normal water bottles. But here's the fascinating thing. In Rat Park, rats hardly ever use the drugged water. None of them ever use it compulsively. None of them ever overdose. But maybe this is a quirk of rats, right? Well, helpfully, there was a human experiment along the same lines, the Vietnam War.
20% of American troops in Vietnam were using a lot of heroin. People back home were really panicked because they thought there would be hundreds of thousands of junkies on the streets of the United States when the war was over. But a study followed the soldiers home and found something striking. They didn't go to rehab. They didn't even go into withdrawal. 95% of them just stopped after they got home. If you believe the old theory of addiction, that makes no sense. But if you believe Professor Alexander's theory, it makes perfect sense. Because if you're put into a horrific jungle in a foreign country where you don't want to be, and you could be forced to kill or die at any moment, doing heroin is a great way to spend your time. But if you go back to your nice home with your friends and your family, it's the equivalent of being taken out of that first cage and put into a human rat park. It's not the chemicals, it's your cage. We need to think about addiction differently. Human beings have an innate need to bond and connect. When we are happy and healthy, we will bond with the people around us. But when we can't, because we're traumatized, isolated, or beaten down by life, we will bond with something that gives us some sense of relief. It might be endlessly checking a smartphone, it might be pornography, video games, Reddit, gambling, or it might be cocaine. But we will bond with something because that is our human nature. The path out of unhealthy bonds is to form healthy bonds, to be connected to people you want to be present with. Addiction is just one symptom of the crisis of disconnection that's happening all around us. We all feel it. Since the 1950s, the average number of close friends an American has been steadily declining. At the same time, the amount of floor space in their homes has been steadily increasing. To choose floor space over friends, to choose stuff over connection. The war on drugs we've been fighting for almost a century now. Okay. So, follow பண்ண முடிஞ்சதா? கேட்டுச்சா ஆடியோ வீடியோ? கேட்டுச்சு. Yeah. So என்னன்னா what he says is ஒரு rat parkனு ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 1970s ப்ரூஸ் அலெக்சாண்டர்னு ஒரு சயின்டிஸ்ட் பண்ணது. அது என்னன்னா he took some ஒரு rat எடுத்துட்டு ஒரு பிளேஸ்ல வச்சாரு. ஒரு எல்லாமே பயங்கரமான ஃபுட் எவ்ரிதிங் வாஸ் தேர். இந்த ராட் பார்க் விளையாடுறதுக்கு எல்லாமே வச்சுட்டு ஒரு ராட்டை வச்சுட்டு 2 பவுல்ஸ்ல ஒரு இதுல கிளீன் வாட்டர், இன்னொரு இதுல ட்ரக் பண்ண வாட்டர். ஓகே, ட்ரக் பண்ணா இந்த கஞ்சா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ட்ரக் ஹெராயின் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ராட் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சது, கொஞ்சம் இது குடிச்சது, கொஞ்சம் தண்ணி, கொஞ்ச நாள் என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிக்கிறதே நிறுத்திட்டு இந்த ட்ரக்ஸ்க்கான அந்த தண்ணியே குடிச்சு at one point it became paralyzed and after a point it died. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாரு, he created a beautiful park, சேம் பார்க் with a lot of ஒரு 10-15 ரேட்டை விட்டார். சேம் ஏஜ் குரூப், அந்த ஜென்ஸ், மேல்ஸ், ஃபீமேல்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ரேட்ஸை வச்சுட்ட போது அதே எல்லாமே விளையாடுறதுக்கு இருக்கு, சாப்பிட்றதுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நார்மல் வாட்டர், இந்த ட்ரக் கலந்த வாட்டர். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணுது, இந்த தண்ணியும் டேஸ்ட் பண்ணுது, இந்த தண்ணியும் டேஸ்ட் பண்ணுது. இந்த ட்ரக் குடிச்ச வாட்டரை டேஸ்ட் பண்ண அப்புறம் அந்த ராட்டுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐயோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட முடியல, ஏன்னா அப்படியே பயக்கமா இருக்கு, நான் போய் படுத்துடுறேன், என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ஓவர பீரியட் ஆஃப் டைம் எல்லா ராட்டுமே அந்த தண்ணியை விட்டுட்டு தே ஸ்டார்டட் ட்ரிங்கிங் த ட்ரக் இல்லாம இருக்கிற கிளீன் வாட்டரை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. Nobody educated the rats that you have to not avoid the drugs and only take the clean water. ஆனா வந்து எல்லா ரேட்ஸுமே பார்த்தோன்னா ட்ரக் இருக்கிற வாட்டரை அவாய்ட் பண்ணிட்டு கிளீன் வாட்டரை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே தான் இந்த யூஎஸ் சோல்ஜர்ஸ் வாரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வியட்நாமில். திரும்ப வந்த அப்புறம் பயங்கர அடிக்டா இருக்க போறாங்கன்னு நினைச்சாங்க. பட் when they came back to their houses and families and relatives and friends, 95% of the people drugs விட்டாங்களாம். எதுவுமே பண்ணல. just the relationships made them to leave the drugs. ஸோ இப்போ நம்ம மீட்டிங்ல இப்போ கொஞ்சம் பேர் சொன்னீங்க, எனக்கு வந்து டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும், நிறைய டைம் ஸ்மார்ட் ஃபோன்ல ஸ்பெண்ட் பண்றேன், நிறைய டைம் கேம்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றேன், இல்லைன்னா நம்ம சில பேர் நிறைய பேர் வந்து சர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் ஒரு ட்ரக் தான். கரெக்டா? ஸோ நம்ம எதை வந்து ஓவரா அன்கண்ட்ரோல்டா பியாண்ட் லிமிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோமோ தட் இஸ் அ ட்ரக் ஃபார் அஸ். தட் மீன்ஸ் we are trying to get away from the pain of not having good relationships. ஒரு நல்ல உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம இருதயம் உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். இருதயம் உடஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு ட்ரக் எடுத்துப்போம். அந்த ட்ரக் வந்து போர்னோகிராஃபியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சினிமா பார்க்கறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கேம்ஸ் விளையாடுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதா, ஏதோ ஒன்று. நம்ம வந்து இந்த உறவுகள் சரியில்லையே, நம்ம ஆண்டவரோடையும் இயேசுவோட ஒரு நல்ல உறவு இல்லை, பிளஸ் ஒரு நல்ல ஃபேமிலியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ், சர்ச், எல்லாமே ஒரு ஆரோக்கியமா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, நம்ம இன்னர் சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிள், நம்ம சுத்தி இருக்கிற நெய்பர்ஸோட, ஒரு சொசைட்டியோட, நம்மளுக்கு இருக்கிற ஊர் நம்மளுக்கு பிடிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உறவுகள் இருக்கும்போது நம்ம ஒரு அன்பேலன்ஸ்டு அன்ஹெல்தி லைஃப் வாழ மாட்டோம். ஜீசஸ் நம்மள டிசைன் பண்ணது என்னன்னா, தேவனோட ஒரு உறவு, நம்ம இன்னர் சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிளோட ஒரு நல்ல உறவுல இருக்கும்போது, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்மள டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ காட்ஸ் டிசைர் இஸ் டு ஹீல் ஆல் த புரோக்கன் ரிலேஷன்ஷிப். ஸோ ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, நம்ம இருதயத்துல எங்கெங்கெல்லாம் கசப்பு, வெறுப்பு, கோவம், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கோ, அந்த இடத்துக்குள்ள ஜீசஸ் வந்துட்டு, நம்ம எந்த மன்னிப்ப கேட்க முடியலையோ, அத அவர் கேட்க வைப்பாரு. நம்மள யாராவது மன்னிக்க மாட்டாம இருக்காங்கன்னா, அவங்கள மன்னிக்க வைப்பாரு. நம்மளுக்கு இருக்கிற புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, நம்மளுடைய இருக்கிற இந்த அடிக்ஷன்ஸ், இப்போ மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், ஸ்டடீஸா இருக்கலாம், புக்ஸா இருக்கலாம், சோசியல் மீடியா, மூவிஸ், ஜாப். ஸோ எனிதிங் கேன் பி அன் அடிக்ஷன் ஃபார் பீப்புள். எனிதிங் விச் இஸ் டூ மச் இஸ் அன் அடிக்ஷன் தான். ஓகே, அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் எத்தனையோ ரீசன் சொல்லி. அப்பப்போ எப்பயாவது கொஞ்சம் அடிஷ்னலா இருக்கலாம். பட் எனி டைம் யூ கோ அவுட், ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு டைமே இல்லைன்னா, தட் மீன்ஸ் யூஆர் அடிக்டட் டு சம்திங் எல்ஸ். அடிக்டட், யூ ஹேவ் த ஃபியர் ஆஃப் பீப்புள். ஐயோ, நான் வேலை செய்யணும், என்ன சொல்லிடுவாங்களோ, மாமனார் என்ன சொல்லுவாங்களோ, அப்பா என்ன சொல்லுவாங்களோ, அம்மா என்ன சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுக்கணும். அப்பா அம்மாக்குன்னு ஒரு டைம், நமக்குன்னு ஒரு டைம், ஒய்ஃப்னு ஒரு டைம், நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு டைம், ஃபைனான்ஸ் செலவு பண்றதுக்குன்னு ஒரு டைம், சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு டைம். எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் இருக்கும்போது தட் இஸ் வாட் காட் லவ்ஸ். ஹி டசன்ட் வாண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. நிறைய பேர் பேலன்ஸ்டா இருக்கும்பொழுது நம்ம காட்ஸ் ஒர்க் அண்ட் லவ் கேன் ஸ்ப்ரெட் மச் மோர். சரியா? ஸோ த ஹோல் தீம் ஆஃப் டுடேஸ் மெசேஜ் இஸ், இஃப் யூ வாண்ட் டு grow in your life, grow the relation, grow, accept your own individual sexuality and age and time and everything. And next is accept your inner circle and heal the relationships which are broken. Whatever is there, அதை இன்னும் ஆரோக்கியப்படுத்துங்க. தேர்ட், நம்ம எக்ஸ்டர்னலா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ஸையும் ஹீல் பண்ணிட்டு க்ரோ பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் வந்து அது எப்படி பண்றது, நம்மளுடைய இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம எப்படி அந்த கான்சியஸ்குள்ள வர்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வில் கண்டினியூ ஆன் தட் டாபிக். சரியா?